நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 5 ஸ்டார் கிளப்பு ஓப்பன் ரேஸ் 200 கிலோமீட்ரு ஓப்பன் ரேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுன்னா, திருமங்கலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. திருமங்கலம் டு நாகர்கோவில் சரௌண்டிங், அதாவது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மொத்தமாக ஒரு 53 ஃபேன்சியர் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதில் மொத்தம் ஒரு 720 பேடு, அதிகப்படியான பேடுகள் பறந்துச்சு. எங்கள் கூட்டு சார்பாக நாங்கள் ஒரு 8 பேடு கொடுத்துருந்தோம். நம்ம கையில் ஒரு 9 பேடு தான் இருந்து, ஆனால் 8 பேடு தான் பங்கேற்க வச்சுருந்தோம். நிறைய ஃபேன்சியர் அதிகப்படியான புறாக்கள்லாம் டேக் பண்ணியிருந்தாங்க. சில ஃபேன்சியர் 50-60 பேடுகள்கிட்ட டேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட்டு சார்பில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் அந்த அளவு போட்டு வைக்காதனால பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு பேடாவது டைமுக்குள்ளே வந்து இறங்கிட்டுனா ஒரு பெரிய சந்தோஷமாட்டு இருக்குன்னுட்டு தான் நாங்கள் இந்த பந்தயத்தில் எதிர்பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு கழிஞ்ச ட்ரைனிங்கில் ஏகப்பட்ட புறாக்கள் தொலைஞ்சனால நாங்கள் வேறு ட்ரைனிங்கும் போடலை. இருக்க புறாக்களை ஓரளவு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். எப்படியாவது ஒரு பேடாவது நம்ம கூண்டுக்கு வந்து இறங்கிறன்ட்டு தான் அந்த ஒரு இதில் தான் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி காலையில் பயங்கர கிளைமேட்டு, கொஞ்சம் மோசமான கிளைமேட்டு. அதனால் புறாக்களை லிபரேஷன் பண்ணது கொஞ்சம் லேட்டாக தான் லிபரேஷன் பண்ணாங்க. ஏன்னா நல்ல பனி மூட்டை இருந்தனால 7 மணிக்கு ஓப்பன் பண்ணக்கூடியதை 20 நிமிஷம் டிலே பண்ணி 7:20க்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக 200 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை கிளைமேட்லாம் நல்லா இருந்து புறா நல்ல ஒரு கண்டிஷனாக இருந்துன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்லலாம் ஒரு 2 மணிக்கூர் 30 நிமிஷம் இல்லைனா 40 நிமிஷத்துலேருந்தே புறாக்கள் உழ ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு முன்னாடி உள்ள பந்தயங்கள்லாம் 2 மணிக்கூர் 40 நிமிஷத்துலலாம் வந்து புறா இறங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப மோசம்னால எப்படியும் பேடுகள் உலக்கு கொஞ்சம் டிலே ஆகணுட்டு தான் நாங்கள் முதல்ல எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் ஒரு 2.25 மணிக்கூரில் இருந்து புறாக்கள்லாம் உள்ளனிட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். புறாக்கள் அந்தளவு ஒன்றும் ரீச் ஆகலை. ஆனால் புறாக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கிறதுனால மற்ற கூண்டுகள் சீக்கிரம் பிடிக்கணிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மற்ற கூண்டுகளுக்குமே புறாக்கள் எதுவுமே உழலை. இந்த பந்தயத்தில் மொத்தம் 200 ப்ரைஸுகள் கொடுத்துருந்து. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு ஒரு 15,000 ரூபாயும், செகண்ட் ப்ரைஸ் 10,000, தேர்ட் ப்ரைஸ் ஒரு 7,000, ஃபோர்த்து ப்ரைஸ் 5,000, அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மொத்தம் 200 பேடுகளுக்கு ப்ளேஸ்மெண்ட் உண்டு. நாங்களும் ஒரு பேடாவது நம்மளுக்கு ஒரு 25வது இடத்துக்குள்ளேயாவது ஒரு பேடாவது வந்துடன்னுட்டு தான் ஒரு நல்ல நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 3 மணிக்கூர் அவனுடனே பிளேஸ்மெண்ட் பேடுகள் உழ ஆரம்பிச்சிட்டு, கன்னியாகுமரி சைடு அந்த ஏரியாக்களில் புறாக்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உழ ஆரம்பிச்சிட்டு, நாங்களும் அந்த டைமில் ஏதாவது ஒரு புறாயாவது நம்மளுக்கு உளுந்துடன்னுட்டு எதிர்பார்த்தோம். எங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஃபஸ்ட்டு பேடு அது எங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்தளவு ட்ரைனிங் இல்லாத சமயத்துலேயும் ஒரு பேடு ரீச் ஆகுது ஒரு பெரிய நீ எதுக்கு அங்கே போகிறா? பாபா நீ போகாத எப்படி இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. ஆள் இருந்தவொன்னே பயிரும். அங்கே இதில் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டியா? நம்பர் கிளியராக போடல, விழுந்துருக்குல்ல. பிரயாகணி பிரயாகணி
பொட்டப்புறம் அங்கே போயிடும். இல்லை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இவ்வளோ தள்ளி வந்த பிறகு காணி இதா ஜமே அதுக்கு கூடலுள்ள பட்டா தான் வந்திருக்கும். ஜோடி பட்டா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. இது கூடால உள்ளதான், அதுக்கு கூடால உள்ள வீரன்றது தான் உள்ளே போக மாட்டாவ. நம்ம இப்போ அந்த ரெண்டு டேனே விடலை இந்த வீரன்றது. இது ஒரு ரெக்கார்டு பிடிச்சி போடல. ஆள் கூடுதல் இருக்குன்னு நல்லா இருக்குமோ? நீ போ, யாரோ தண்ணி வச்ச மாதிரி. ரெக்கார்டு போடக்குள்ள ஒரு அம்சம் இருக்குதியா? தண்ணி திறந்து விடாத. கூட்டு திறந்ததான் வருது. என்ன ப்ராப்பர்ட்டி பேரோ தெரியல அவங்களெல்லாம். கூட்டுக்குள்ளே போட்டுடி இறக்கோட்டை. ஆ இங்கே வா, இல்லைண்ணா அது அங்கே போய் நின்னாக்கிறோம் வரலாக்கிறோம். நம்பருக்கு தட்டே பழகி வச்சுக்கணும். கலைச்சி விட்றாதுங்க. இது பட்டானு இந்த கரிசுரமான நாமத்துக்கு பிள்ளை இது புறா. இதை பத்து இப்போ பத்தாது. போ இல்லை, அது பாட்டு போடும். கொஞ்சம் நெல் சேர்த்து போயிருக்கு, அது சாடிடும். சரி சரி, அதை பிடி இதை பிடிக்கணும். பொறுமையாக பிடி. 3 மணிக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகின உடனே இன்னொரு 2வது பேடு எங்களுக்கு வந்து, ஆனால் அந்த பேடு வந்து கூட்டுக்க போகிறதுல டிலே பண்ணிவிட்டு நாங்களும் சரியாக ட்ரெயின் பண்ணாதனால கூட்டுக்குள்ளே போகலை. நாங்கள் அதை பிடிச்சி போடக்கு ட்ரை பண்ணியிருந்தோம், ஆனால் கையில் மாட்டலை. கொஞ்ச நேரம் கழித்து 3வது பேடுமே இறங்கிட்டு 3வது பேடை வந்த பிறகு 3வது பேடை நாங்கள் 2வது ஸ்டிக்கர் ஆர்டர் எடுத்து போட்டிருந்தோம். அது முடிஞ்ச பிறகு 3வது பிராயம் ஸ்டிக்கர் எடுத்து போட்டிருந்தோம். அப்படி தொடர்ந்து நம்மளுக்கும் ப்ரா ஓரளவு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்து பா ஆமாம், ஆண்டு ஃபுல் பறவையிலே அங்கே வந்துட்டு இருக்க அபிப்பிராயம் எல்லாம். ஆமாம்,
இல்லை சோ பைய போ இப்போ போகுது ஏ போய் எடு அப்படி 200 பிளேஸ்மெண்ட்டு முடியறதுக்குள்ளே எங்கள் குண்டுக்கு 4 பேடுகள் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு 4 பேடுமே எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் இருந்துச்சு. ஒரு பேடுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சி போட்ட பேடுக்கு நம்மளுக்கு ஒரு 700 ருபீஸ் வந்து பிளேஸ்மெண்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். மற்ற ஒரு 3 பேடுகளுக்குமே ஒரு 150 வச்சு ஒரு 3 பேடுகளுக்கு அப்படி நம்ம கட்டின பணத்துக்கு ஏற்றால பிளேஸ்மெண்ட்டும் நம்ம கூட்டுக்கு கிடச்சிட்டு இனி அந்த லேட் ரிட்டர்ன் 4 பேடு வரணும். அதுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.